தமிழக அரசின் சீர்மரபினர் சமூகங்களின் நலவாரிய திட்டங்கள் மூலம் பயனடையும் பயனாளிகளுக்கு ஆதார் எண் கட்டாயம் என அத்துறை சார்பில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அந்த வகையில் கல்வி உதவி, திருமண உதவி, மகப்பேறு உதவி, முதியோர் ஓய்வூதியம் உள்ளிட்ட நலத்திட்டங்களுக்கு ஆதார் அடையாள அட்டையை பயன்படுத்துவது அரசின் விநியோக நடவடிக்கைகளுக்கு எளிதாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் பயனாளி தனது அடையாளத்தை பல அட்டைகள் மூலம் நிரூபிக்க வேண்டியது தவிர்க்கப்படுவதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் செயல்பாடு எளிதாக்கப்படுவதாக வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யப்படுவதாலும் இந்த முறையை பின்பற்றுவதாக சீர்மரபினர் நலவாரியம் குறிப்பிட்டுள்ளது. இதுபோன்ற நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு ஆதார் அட்டை அவசியம் என்பதால் ஆதார் இல்லாதவர்கள் விண்ணப்பிக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதுவரை பான் கார்டு எண், வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட அடையாள அட்டைகளை பயன்படுத்தி நலத்திட்ட உதவிகளுக்கு விண்ணப்பம் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் மாணவர் சேர்க்கை முதல்கட்ட கலந்தாய்வு முடிவில் மாணவர்களுக்கு கல்லூரிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான முதல்கட்ட கலந்தாய்வு முடிவடைந்த நிலையில் 36,831 மாணவர்களுக்கு கல்லூரிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாணவர் சேர்க்கை செயலாளர் புருஷோத்தமன் தெரிவித்துள்ளார். முதல் சுற்று கலந்தாய்வில் பொதுப்பிரிவில் 32,663 மாணவர்களுக்கும், சிறப்பு பிரிவில் 2,462 மாணவர்களுக்கும், தொழிற்கல்வி பாடப்பிரிவில் 1,392 மாணவர்களுக்கும், 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் 214 மாணவர்களுக்கும் கல்லூரிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தின் போது ரசிகர்கள் 11 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் ஆர்சிபி நிர்வாகம் மற்றும் கர்நாடக கிரிக்கெட் வாரியம் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய கர்நாடக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த விவகாரத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி குன்ஹா நீதி விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த அறிக்கையில் முறையான திட்டமிடல் இல்லாமல் ஆர்சிபி வெற்றி பேரணிக்கு அழைப்பு விடுத்தது விபத்திற்கு காரணம் என்று தெரிவித்துள்ளார். அதேபோல் விழா குறித்து முறையான நிகழ்ச்சி நிரலை எழுத்துப்பூர்வமாக கர்நாடக கிரிக்கெட் வாரியம் காவல்துறைக்கு அளிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த இரண்டு முக்கிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஆர்சிபி நிர்வாகம் மற்றும் கர்நாடக கிரிக்கெட் வாரியம் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளித்துள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை 6 மாதங்களுக்கு முன்பு தொடங்கி இருக்க வேண்டுமென பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார். திண்டிவனம் அருகே தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒட்டு கேட்பு கருவி தொடர்பாக விசாரணை நடைபெறுவதாகவும் இன்னும் 2-3 நாட்களில் அம்பலத்திற்கு வரும் என்றும் குறிப்பிட்டார். தமிழ்நாடு அரசின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களின் மனுக்கள் பெறப்படுவதை செய்திகள் வாயிலாக அறிகிறேன். நல்ல விஷயம்தான். 6 மாத காலத்துக்கு முன்னர் இதை தொடங்கியிருக்கலாம். அதிகாரிகளின் ஆபீஸ் தேடி அழுத்து ஓய்ந்து போன பொதுமக்கள் எங்களுடன் அதிகாரிகள் என்ற பெயரில் ஒரு முகாம் அமைத்துக்கொள்ள பொதுமக்களுக்கு தமிழக அரசு உதவிட முன்வர வேண்டும். அப்போதுதான் அதிகாரிகளால் மக்கள் அன்றாடம் படும் துயரங்கள் வெளிச்சத்துக்கு வரும். பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்கள் மீது எந்த அதிகாரியும் நடவடிக்கை எடுப்பது கிடையாது என்பதைத்தானே முகாம்களில் குவியும் மக்களின் எண்ணிக்கை சொல்கிறது. ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்டது யார் வச்சாங்க, யார் இங்கே தோட்டத்தில் சாரி பண்ணாங்க, யார் சொல்லி வச்சாங்க என்பதெல்லாம் விசாரணையில் இருக்கிறது. இன்னும் 2-3 நாட்களில் அது அம்பலத்துக்கு வரும். அம்பலத்துக்கு வரும்னா வெளியே வரும். சிவகங்கை கோவில் காவலாளி அஜித்குமார் மரணத்திற்கு பிறகு கொலை வழக்காக பதிவு செய்த ஏடிஎஸ்பியிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இந்த வழக்கில் முக்கிய சாட்சியாக உள்ள அறநிலையத்துறை ஊழியர்கள் அஜித்குமார் நண்பரான ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், உதவி ஆணையரின் ஓட்டுநர் கார்த்திக்வேல், அஜித்குமாரின் சக ஊழியர்களான பிரவீன்குமார், வினோத்குமார் ஆகியோர் மற்றும் அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமார் ஆகியோருக்கு சிபிஐ அதிகாரிகள் விசாரணைக்கு ஆஜராக நேரில் சம்மன் வழங்கினர்.
பின்னர் திருப்புவனம் காவல் நிலையம் சென்ற சிபிஐ அதிகாரிகள் காவல் ஆய்வாளர் ரமேஷ்குமாரிடம் விசாரணை நடத்தியதுடன் காவல் நிலைய சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்தனர். மேலும் அனிதா என்ற தலைமை காவலரை சிபிஐ அதிகாரிகள் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். முன்னதாக வீடியோவில் அஜித்தை தாக்கும் காவலர் ராஜா வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை செய்ய சென்றபோது ராஜா தவறு செய்யவில்லை என அவரது குடும்பத்தினர் கண்ணீர் மல்க தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அஜித் மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்த ஏடிஎஸ்பி சுகுமாரிடம் சிபிஐ விசாரணை மேற்கொண்டனர். பீகாரில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சிறை கைதியை 5 பேர் கொண்ட கும்பல் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநிலம் பாட்னாவில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் சந்தன் மிஸ்ரா என்ற சிறை கைதி அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் மருத்துவமனைக்குள் துப்பாக்கியுடன் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் சந்தன் மிஸ்ரா இருந்த அறைக்குள் நுழைந்து அவரை சரமாரியாக சுட்டுவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் சந்தன் மிஸ்ரா படுகாயமடைந்த நிலையில் துப்பாக்கிச்சூடு தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டையொட்டி 50க்கும் மேற்பட்ட கேள்விகளை மாவட்ட காவல்துறை கேட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பாரபத்தி என்ற இடத்தில் நடைபெறவுள்ளது. மாநாட்டிற்கு அனுமதி கேட்டு மதுரை மாவட்ட எஸ்பியிடம் தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மனு அளித்திருந்த நிலையில் 50க்கும் மேற்பட்ட கேள்விகளை காவல்துறை கேட்டுள்ளது. மாநாடு யார் தலைமையில் நடைபெறவுள்ளது? மாநாட்டில் மற்ற விஐபிக்கள் யாரும் பங்கேற்கிறார்களா? தொண்டர்கள் எவ்வளவு பேர் மாநாட்டிற்கு வருவார்கள்? தொண்டர்களின் வாகனங்களை நிறுத்துமிடம் உள்ளிட்டவை அடங்கிய 50க்கும் மேற்பட்ட கேள்விகளை மாவட்ட காவல்துறை கேட்டுள்ளது. மாநாட்டிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள இடத்தில் 200 ஏக்கர் பரப்பளவில் மாநாடும் அதன் எதிரே உள்ள 300 ஏக்கர் பரப்பளவில் வாகன நிறுத்தமும் அமைக்க தாவேக திட்டமிட்டுள்ளது. மாநாடு நடைபெறும் போது போக்குவரத்துக்கு ஏற்படும் சிக்கல்கள், விஜய் பயணிக்கும் வழிகள், அவருக்கான பாதுகாப்பு, மாநாட்டுக்கு வருபவர்கள் அவ்விடத்தை அணுகுவதற்கான வாய்ப்புகள் உள்ளிட்டவை குறித்தும் மாவட்ட காவல்துறை சார்பில் ஆய்வு நடத்தப்பட உள்ளது. காவல்துறையின் ஆய்வு, காவல்துறையின் கேள்விகளுக்கு தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் அளிக்கும் பதிலின் அடிப்படையில் மாநாட்டிற்கு அனுமதி அளிப்பது குறித்து காவல்துறை முடிவு செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூரில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற பள்ளி வாகனம் மீது ரயில் மோதி ஏற்பட்ட விபத்தின் எதிரொலியாக 5 ஆண்டுகள் அனுபவம் இருக்கக்கூடிய கேட் கீப்பர்களை பணியில் அமர்த்த வேண்டுமென தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர்.என். சிங் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் ரயில்வே கேட் கீப்பர் மீது எந்தவித தவறான குறிப்புகளும் இருக்கக்கூடாது என்றும் பணியில் ஒழுங்கீனம் இல்லாத கேட் கீப்பர்களை ரயில்வே கேட்டில் பணியமர்த்தக்கூடாது என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். கடலூர் ரயில் விபத்தில் 3 பள்ளி மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் இந்த விபத்து தொடர்பாக கேட் கீப்பர் ரயில்வே போலீசாரால் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவரை ரயில்வே நிர்வாகம் பணி நீக்கம் செய்தது குறிப்பிடத்தக்கது. செவ்வாயன்று இரவு ஈராக் ஷாப்பிங் மாலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 69 பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அல்குட் நகரில் உள்ள 5 மாடிகள் கொண்ட இந்த ஷாப்பிங் மாலில் எப்படி தீ விபத்து ஏற்பட்டது என்பதற்கான காரணம் இன்னும் தெரிய வராத நிலையில் இந்த விபத்தில் 11 பேர் மாயமாகி உள்ளதாகவும் பலர் கவலைக்கிடமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இன்னும் 48 மணி நேரத்தில் இந்த விபத்து குறித்த விசாரணை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் அம்மாகாணத்தின் ஆளுநர் தெரிவித்துள்ளார்.